வெல்கம் டு மை சேனல். இது வந்து கொடி அவரை பாருங்கள். இது வந்து ஒரு 4 விதை போட்டது பாருங்கள். செடி வளர்ந்து இப்போ நல்லா ஒரு கொடியாக போயிடுச்சு. கொடியில் இப்போ தான் பனி ஆரம்பித்ததுமே இது பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூ பூத்து இப்போ காயும் வந்துடுச்சு பாருங்கள். வெயிலாக இருக்கிறதுனால கிளியராக தெரியலை. பூ எடுத்துருக்குது, காயும் வந்துடுச்சு. இதை வந்து நம்ம விதைங்களை வந்து எடுத்து நம்ம மண்புழு உரம், கோகோ பீட்டு, அப்புறம் வந்து செம்மண், இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த விதை சீடு போடுற ட்ரேயில் கூட நம்ம போட்டு முளைக்க வச்சு அதுக்கு பிறகு எடுத்து தரையிலையோ இல்லை தொட்டிலையோ வச்சோம்னா இது நல்லா வரும். அப்பப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கொஞ்சம் செடி வளர்ந்துடும். செடி வளர்ந்த பிறகு தொட்டியில் வைக்கும்போது தண்ணி வெளியேறதுக்கு நல்லா ஹோல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது செடி நல்லா ஒரு விதை வந்து ஒரு 3 டேஸ்லேயே இது முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும். கொடி தானே, அதனால் இது ஃபாஸ்ட்டாகும். இதுக்கு வந்து நம்ம பந்தல் போட்டு விடலாம். இல்லை ஏதோ பக்கத்தில் மரம் அதுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை ஏற்றி விட்டுட்டோம்னா நல்லா காய எடுக்க ஆரம்பிச்சிடும். பனி அதிகமாகும்போது இது பிஞ்சு நிறைய இறங்கி காய எடுக்கும். இது வந்து கோடி அவரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பொரியல் செய்யலாம், சாம்பார் செய்யலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் பாருங்கள். கூட்டும் செய்யலாம். இது வந்து அடிக்கடி இதில் கொஞ்சம் அசுவினி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அசுவினி வரும்போது நம்ம கொஞ்சம் வேப்பெண்ணெயை வந்து நல்லா தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லாட்டி புளிச்ச மோர் இருக்குன்னா அது நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சாம்பல் போடலாம். காலையில் பனி இருக்கும்போது சாம்பல் தெளித்து விடலாம். அடுப்புலேருந்து எடுக்கிறோம்லையே அந்த சாம்பலை தெளித்து விட்டாலும் இது வந்து நல்லா பனி ஈரமாக இருக்கணும் இலையெல்லாம். அந்த மாதிரி டயத்தில் இது போட்டோம்னா இந்த அசுவினியெல்லாம் கொட்டிடும். அதே மாதிரி நீம் ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதும் அதிலிருந்தும் அந்த பூச்செல்லாம் கீழே விழுந்துட்டு காய் நல்லா வரும். அப்படியே அந்த பூச்சோடு விட்டுட்டோம்னா காயெல்லாம் ஓட்டை விழுந்து ஒரு காய் கூட யூஸ் ஆகாது. அதனால் சரி நம்ம அடிக்கடி இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த அவரைக்கு அசுவினி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிடும். அந்த இது பாருங்கள், நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. வருஷம் அவரை போடுவோம். சில நேரத்தில் வந்து பழைய கொடியவே கூட கட் பண்ணி விட்டு நல்லா அதை சுற்றி பறித்து விட்டு எருவெல்லாம் போட்டு உரமெல்லாம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பழைய கொடியை கூட சில நேரத்தில் புதுப்பித்தோம்னா நல்லா வந்துடுது. அந்த மாதிரியும் சிலர் செய்கிறாங்க. மற்ற கொடியெல்லாம் அரிஞ்சு விட்டு அந்த வேர்லேருந்து வருது பாருங்கள், அதை மட்டும் விட்டுட்டோம்னா நல்லா வந்து பக்க கிளையோட பக்கத்துலேருந்து சின்ன சின்ன கொடிகள் வந்து அதுவும் படர்ந்து அதுவும் காய்க்குது. அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். பழைய கொடி இருந்தால் கூட. இல்லாட்டி நம்ம புதுசாக வேணும்னா புது செடி போட்டு நம்ம தொட்டிலையோ அல்லது தரையிலையோ போட்டு இப்போ மாடி பக்கத்தில் இருந்தால் மாடியில் மேலே ஏற்றிக்கலாம். இல்லை தொட்டிலையே போட்டு பந்தல் போட்டு விடலாம். அந்த மாதிரி போட்டோம்னா அவரைக்காய் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு வேணுங்கிற காய் கிடச்சிரும். அவரைக்காய் வந்து நல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அவரைக்காயில் வந்து புரோட்டீன் அதிகம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது. இது நல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். தேங்க்யூ. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.